மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. அனைவருக்கும் எளிதான முறையில் நீதி கிடைக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசுகையில் தெரிவித்தார். சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துதல் குறித்த தேசிய மாநாட்டை சுப்ரீம் கோர்ட்டில் தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேசியதாவது: நான் முன்பே கூறியது போல் வணிகம் செய்வதை எளிதாக்குவதும் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதும் நீதியின் எளிமை உறுதி செய்யப்படும்போதுதான் சாத்தியமாகும். திமுகவின் வரலாறு தெரியாத சிலர் மிரட்டிப்பார்க்கின்றனர். சிலர் திமுக போல் வெற்றி பெறுவோம் என பகல் கனவு காண்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் 75வது ஆண்டை ஒட்டி நடந்த அறிவு திருவிழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: அறிவொளியை பரப்புவதே திமுகவின் தலையாய கடமை. இவ்விழாவிற்கு அறிவு திருவிழா என்று துணை முதல்வர் உதயநிதி பொருத்தமான பெயர் வைத்துள்ளார். ஏதோ கட்சியை தொடங்கினோம், அடுத்த முதல்வர் நான் தான் என்று அறிவித்தோம் என ஆட்சிக்கு வரவில்லை. நம் நாட்டின் வடக்கே இமயமலையை ஒட்டி அமைந்துள்ள மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். விவசாயம், தோட்டக்கலை, சுற்றுலா ஆகியவை தான் இம்மாநிலத்தின் பிரதான தொழில்கள். மலைகள் சூழ்ந்த இந்த மாநிலம் குளிர்காலத்தில் பனி சூழ்ந்து வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கும். சமீபகாலங்களாக அதிகரித்து வரும் இயற்கை பேரிடர்கள் ஹிமாச்சல் மக்களை வெகுவாகவே கவலை அடைய வைத்திருக்கிறது. மேகவெடிப்பு அதற்கு மிக முக்கிய காரணம். காடுகள் அழிப்பு. இதனால் பருவநிலையில் ஏற்பட்ட மாறுபாடு அதன் விளைவுகளை கண்கூடாக காண்பித்து வருகிறது. ஐ.நா. வின் வளர்ச்சி திட்ட அமைப்பும் ஹிமாச்சல பிரதேசம் மிக ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக அறிக்கை வெளியிட்டு எச்சரித்துள்ளது. பருவநிலை மாறுபாட்டுக்கான காரணிகளை கட்டுப்படுத்த தவறினால் விபரீதங்கள் விளையும் எனவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது.